ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்எக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் ரெகுலேஷன் 2025ஓட செமஸ்டர் 3 போகிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். உங்கள் மைண்டில் ஒரு பிக் கொஸ்டின், எத்தனை சப்ஜெக்ட் இருக்கும், எது ஈஸியாக இருக்கும், எது கஷ்டமாக இருக்கும், எப்படி ஷெடியூல் பண்ணுறது, டிஃபிகல்ட்டி ரேட்டிங்கோட இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எஜுகேஷன் கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ். இந்த செம்மில் இதுதான் முக்கியமான சப்ஜெக்ட்டு அண்ட் டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் ஆல்சோ. இதில் லாஜிக்கு, செட்ஸு, ரிலேஷன், ஃபங்க்ஷன், கிராஃப் தியரி இது எல்லா டாப்பிக்குமே இன்க்ளூட் ஆகிருக்கு. இந்த டாபிக் எல்லாமே டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணாலே நம்ம பாஸ் பண்ணிடலாம். இதில் டிஃபிகல்ட்டி லெவல் எப்படின்னா 8/10. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட்டு ஓஎஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த சப்ஜெக்டில் இன்டர்னலாக கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அதை பற்றி தான் அந்த மொத்த சப்ஜெக்ட்டுமே கொடுத்துருப்பாங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான சப்ஜெக்ட் இது. இந்த சப்ஜெக்டில் என்ன டாபிக்ஸ்னால், எப்படி ப்ராசஸ் ஆகுது, என்ன த்ரெட் இருக்குது, சிபியு எப்படி ரன் ஆகுது, ஃபைல் சிஸ்டம்னா என்னென்னு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இது இன்டகிரேட்டட் கோர்ஸ்னால் நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இதுவும் ஒரு இன்டகிரேட்டட் கோர்ஸ் தான், ஜாவா பேஸ் பண்ணியிருக்கோம். இந்த சப்ஜெக்ட்டு ப்ரொஃபஷ்னலாக எப்படி சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன டாபிக்ஸ்னால் கவர் ஆகிருக்குன்னா, டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், யூஎம்எல் டயக்ராமு, சாஃப்ட்வேர் டெஸ்டிங், டிசைனிங் பற்றி ஃபுல்லாக இருக்கும். லேபில் நல்லா ஸ்கோர் பண்ணாலே மார்க் பூஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்டு டேட்டா ஸ்ட்ரக்சரு. இதை நம்ம அசால்ட்டாக நினச்சிட்றோம். ரெகுலேஷன் 25ல் மேக்ஸ்லேயும் இந்த சப்ஜெக்ட்லேயும் தான் அதிகமான அரியர். ஏன் இதை இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, ரியல் டைமில் ஏஐ கூட டேட்டா ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறையா இடத்துல இன்டர்வியூவில் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் கொஸ்டினாக கேட்குறாங்க. ஏன்னா இதில் நிறையா முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. அரே, லிங்க்டு லிஸ்ட், ஸ்டாக், கியூ, ட்ரீ, கிராஃபு, சர்ச்சிங்கு, சார்ட்டிங்கு, இந்த மாதிரி நிறையா டாபிக் இருக்குது. இப்போ நான் கொடுத்துருக்க டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணாமல் கவர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் இங்கிலீஷ். இது தான் இருக்கிறதுலே ஈஸியான சப்ஜெக்ட்டு. ஆனால் இதை நம்ம யாருமே பெருசாக எடுத்துக்கிற மாட்டோம். ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்டில் இங்கிலீஷும் ஒன்று. இது டிஃபிகல்ட்டி லெவல் 3/10 தான். இந்த சப்ஜெக்டில் ஸ்பீக்கிங், ப்ரெசன்டேஷன் ஸ்கில், குரூப் டிஸ்கஷன், இன்டர்வியூ கம்யூனிகேஷன், நம்மளோட கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறக்கும், இன்டர்வியூவில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறக்கும் தான் அந்த சப்ஜெக்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜாவா ப்ரோக்ராமிங். இது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். அதாவது மெனி கம்பெனிஸில் பைத்தானுக்கு ஈக்குவலாக ஜாவா தான் யூஸ் பண்ணுறோம். லைக் பேங்க் செக்டார்ஸ், இந்த மாதிரி செக்யூரிட்டி பர்பஸ் எல்லா இடத்துலையுமே நம்ம ஜாவா ப்ரோக்ராமிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் கிளாஸு, ஆப்ஜெக்ட்டு, இன்ஹெரிடன்ஸ், பாலிமாரிசம், கலெக்ஷன் சொல்லி மெயின் டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அது என்னவா இருக்கும்? ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ். அதாவது ரெகுலேஷன் 2025ல் தான் இந்த சப்ஜெக்டே கொண்டு வந்தாங்க. என்ன பர்பஸ்க்காகனா, காலேஜ் முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறப்போ நம்ம தியரியாக மட்டும் சொல்லிக் கொடுக்காம ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுக்கணுன்ற பர்பஸ்க்காக தான் இந்த சப்ஜெக்டே காலேஜில் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எஜுகேஷன் கண்டென்ட் ரெகுலராக வேணும்னா நம்ம சேனலை லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் பண்ண சொல்கிறேன்னா, ரெகுலேஷன் 2025 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எல்லா வீடியோவும் நம்ம டே டு டே அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்கள் இந்த 6 சப்ஜெக்டில் எது கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்டில் சொல்லிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.